நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ. ட்ராமான்னு என்ன? மிகைப்படுத்தல் தானே. கிஸ் பண்ணலாமா? கூத்துப்பட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து உலகத்தில் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நாங்கள் வந்து ட்ரெயினாக இருக்கனால அதெல்லாம் நான் எழுதி வைக்க ஆரம்பித்தேன். அதுதான் இப்போது தேட்டரில் வளர்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். நான் தான் பண்ணேன்னு சொல்கிறான்ல. இப்போ தானே எனக்கு உயிரே வந்துச்சு. இனிமே என்னை விட்டு எங்கேயும் போகாதடி. இனிமே உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். ஒருவன் தன்னுடைய சுதந்திரத்தை கண்டுபிடிச்சு போகும் பொழுது அடிமையாக இருக்கிறது எப்படி என்று கற்றுக்கிட்டவன் அந்த சுதந்திரத்தை வந்து தவறாக சுட்டி காட்டுறேன் தவிர அது தவறல்ல. ஏன்னா இவன் தவற வாழ்ந்துட்டான். வெளிநாட்டில் வந்து இப்போ ஆஸ்கார் அவார்டு வாங்கினவங்க எல்லாம் தியேட்டர் பேக்ரவுண்ட்லேருந்து வர்றவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் கொஞ்சம் பூராக இருக்குது. தியேட்டர்னா தெரியாது. சினிமா வல்லுநர்கள் பல பேருக்கு வந்து தியேட்டர் ஆக்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் தியேட்டர் ஹேண்டிலிங் தெரியாது அவங்களுக்கு. இந்த அன்னியன் படமா அது மல்டி பர்சனாலிட்டி அப்படின்னுமா அப்படின்னு ஏதோ பண்ணாங்களே, அது ரொம்ப ஜோக்கராக இருந்தது. அது தெரியல. ஐ மீன் நான் தேட்டராட்டிக்கு இதெல்லாம் நாங்கள் இப்போது தூக்கி போட்டதுனால அது எங்களுக்கு அது புதுசாக தெரியல. சில டைரக்டர்ஸ் ரொம்ப புத்திசாலித்தனமாக இவன் தான் இதுக்கு செட் ஆடுவான், இவன் தான் இவங்க செட் ஆடுவான்ட்டு ஹீரோ ஹீரோயினும் வில்லனை புக் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள கொண்டு வந்து தேட்டர் ட்ரைனிங்கில் வந்து கொடுத்துட்றாங்க. வணக்கம் மாஸ்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஃபைன். வாழ்க. இப்போது தேட்டர் லேப், ஸோ இத்தனை பேர் வந்து உங்களுடைய தேட்டர் லேப்லேருந்து நிறைய பேர் வந்து சினிமாக்குள்ளே போயிருக்காங்க. வெவ்வேறு சினிமாக்குள்ளேயும் போயிருக்கவங்க இருக்காங்க. பெரிய பெரிய லாங்குவேஜ்லேயும் சரி. உங்களுக்கு ஒரு இன்ட்டு வந்திருக்கும்ல, எனக்கு வந்து ஒரு கிளாஸ் ஒன்று ஆரம்பிக்கணும், ஒரு ஒர்க் ஸ்டேஷன் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஒரு இன்ட்டு ஒன்று வந்திருக்கும்ல, அது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்றது தெரிஞ்சுக்கலாமா? அது ஆமாம். நான் பேசிக்கலி சோஷியல் ஒர்க்கர். சமூகத்து மேலே தான் எனக்கு ரொம்ப அக்கறை இருக்குது. அப்போ அதனால் நான் வந்து ஒரு ஸ்ட்ரீட் தேட்டர் டைரக்டர் ஆகிட்டு ஒரு 6 வருஷம் வந்து நிறைய விழிப்புணர்வு நாடகம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நல்ல வரவேற்பு இருக்கிறதுனால அந்த ஒரு பேராசை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் பணம் கிடச்சா இன்னும் வியாபாரம் பண்ணலான்ற மாதிரி வந்து அதை நான் திருப்தியாக இருந்திருக்கலாம். பட் இருந்து எனக்கு இன்னும் பெட்டராக பண்ணால் இந்த பெரிய மாற்றங்கள் நடக்குது. அதாவது ஒரு குடும்பத்தில் வந்து இந்த ஏழை குடும்பங்களில் வந்து அப்பா அம்மா சாயங்காலம் ஆனால் சாராயம் குடிச்சுட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த பிள்ளைங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பிள்ளைங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு கெட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளைங்களை கொண்டு வந்து நான் அவங்களோட பிரச்சனையை அங்கே நாடகம் போடும்போது அந்த அப்பா அம்மா வெக்கப்பட்டு அன்னிலேருந்து சண்டை போடுறதை குடிக்க நிறுத்திட்டாங்க. இப்போ நாடகத்தின் மூலமாக வந்து இவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் நடக்குதுன்னு சொல்லும்போது ஒரு பெரிய சந்தோஷம், அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் கர்வம் வந்துடுச்சு. இன்னும் பெட்டராக ஒன்று கற்றுக்கலாமே, இன்னும் டைரெக்ஷனை பற்றி பெட்டராக தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு யோசிக்கும்போது தான் கூத்துப்பற்றை அப்படின்ற ஒரு அமைப்பு மூலமாக அது நாடகம் பண்ணுற இடம், நடிப்பு சொல்லி கொடுக்குற இடம் இல்லை, நாடகம் பண்ணுற இடம் தான். முழுக்க நவீன நாடகங்களை பண்ணுறக்கூடிய ஒரு இடம். 18 வருஷம் அதில் இருக்கும் பொழுது நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இது வெறும் மேடைக்கும் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, இது வந்து சமூகத்துக்கு அப்படின்னு நான் உணர்ந்து அது வந்து தியேட்டரை வந்து ஒரு தெரப்பெட்டிக்காக மாற்றிட்டேன். ஓகே. மாற்றி ஸ்பெஷல் சில்ட்ரனோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது மென்டலி ஃபிசிக்கலி சேலஞ்சரான பசங்களோட ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணது மட்டும் இல்லை, ரிசல்ட் ஓரியன்டாக ஒர்க் பண்ணும்போது அப்போ இது ரொம்ப அற்புதமான ஒரு ஆயுதமாக இருக்குன்றதை நான் உணர்ந்து இது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதே நேரத்தில் வந்து எனக்கு கல்யாணமாக 2 பசங்க இருக்கனால சர்வைவல்ன்றது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கு இல்லையா. அப்போது வந்து நான் கூத்துப்பட்டில் இருக்கும்போது அவன் இவ்வளோ வச்சுக்கிட்டு இவ்வளோ சம்பாதிக்கிறான், ஆனால் கூத்துப்பட்டில் இவ்வளோ ஸ்டஃப் இருக்குது, இவ்வளோ கூட சம்பாதிக்கலாம், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ நான் வந்து ஆரம்பிக்கிற ஒரு சிலபஸ் போட்டலாம். ஏன்னா கூத்துப்பட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து உலகத்தில் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நாங்கள் வந்து ட்ரெயினாக இருக்கனால அதெல்லாம் நான் எழுதி வைக்க ஆரம்பித்தேன். அதுதான் இப்போது தேட்டரில் வளர்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். அது எல்லாமே நான் எழுதி ஒரு சிலபஸை போட்டேன். ஃப்ரேம் நாலேஜ்ன்றது என்ன, ஆக்டர்ன்றது என்ன, கேரக்டர்ன்றது என்ன, அதோட சைக்காலஜி என்ன,
லிட்ரேச்சர் என்ன, அதை எப்படி வந்து வாசிக்கணும், அதை எப்படி கனெக்ட் பண்ணிக்கணும், அப்புறம் வேர்ல்டு சினிமான்றது என்ன, இந்தியன் சினிமான்றது என்ன, என்ன நடக்குது, இது எல்லா விஷயங்களும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து அதில் வந்து கவனம் செலுத்தி அதை வச்சு தான் ஒரு சிலபஸ் க்ரியேட் பண்ணி 2002 கூத்துப்பட்டில் ஃபில்ம் ஆக்டிங்னு நான் தான் ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி அங்கே எதுவுமே கிடையாது. ஓகே. அது நாடகத்தில் பண்ணுறவங்க வந்து நாடகம் பார்க்குறவங்க அதில் ஈர்க்கப்பட்டு நாசர் போன்ற சில மனிதர்கள் வந்து கூத்துப்பற்றி நடிகர்களை அறிமுகப்படுத்துகிறாங்க. கலைராணி, பசுபதி, ஜெயக்குமார், குமார்வேல் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம். பட் அந்த நடிப்பு சொல்லிக் கொடுக்க இடம் இல்லை. நடிப்புன்றது வந்து சினிமாக்கான நடிப்புன்றது நான் தான் ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் 2005 வந்து அங்கேருந்து வெளியில் வந்து தியேட்டர் லேப் ஆக்டர்ஸ் ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு நடிகர்களுக்கு பயிற்சி அப்படின்னு ஆரம்பித்து அதுலேருந்து தொடங்கினது தான். அதுவும் தொடங்கினதுன்றது என்னென்னா, இதுக்கு வந்து இன்னொருத்தர் காப்பி அடிக்கக்கூடாது, உலகத்தரம் இருக்கணும், அதே நேரத்தில் சமூகத்துக்கு வந்து ஒரு சீர்திருத்தமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு தனி சிலபஸ் ஒன்று, ஒரு மிஷன் க்ரியேட் பண்ணி, ஒரு விஷன் க்ரியேட் பண்ணி இது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பாக மாற்றணும். அப்படின்னா சினிமாவில் மட்டும் இல்லை, நீ எந்த துறையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறியோ, இல்லை சினிமாவில் வந்து நிறைய கிளைகள் இருக்குது, எதில் நீ வந்து எக்ஸ்பர்ட் ஆகணும்னு நினைக்கிறியோ அதுக்கான அத்தனை யுத்திகளும் இங்கே நம்ம தியேட்டர் லெவலில் இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம்னா, ஒரு கதாபாத்திரத்தை வந்து நீங்கள் பவர்ஃபுல்லாக காமிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கதாபாத்திரத்தோட மிருக குணத்தை என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் எந்த மிருகத்தால் எடுத்துக்கணும், இந்த மிருகத்தோடைய குணாதிசயங்களை நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஏன்னா நிறைய சில ஆக்டர்ஸ் நீங்கள் நடிக்கும்போது பாருங்கள், இவர் தான் நடிக்கிறேன்னு தெரியும், ஆனால் உங்கள் கண்ணோட மேஜிக்கலாக இவர் வேற ஆள் மாதிரி தெரியுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். தேர் இஸ் அ கேரக்டர் இருக்கு. ஒரு எலியோட கேரக்டர் தான். பூனை பார்த்து எலி என்ன பண்ணணும், எலி பார்த்து பூனை என்ன பண்ணணும், அந்த பாடி லாங்குவேஜ் என்ன, அந்த பார்வை என்ன, அதோட ஆட்டிடியூட் என்ன, சிங்கம் என்ன பண்ணணும், நாய் என்ன பண்ணணும், அணில் என்ன பண்ணணும், இப்படி ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதோட குணாதிசயங்களை முதல்ல போர்ட்ரேட் பண்ணணும். கஷ்டம், பட் இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸி. ஏன்னா சினிமான்றது வந்து அற்புதமான ஒரு வாழ்க்கை. ஆக்டிங்கில் வந்து சிலர் வந்து ஏபிசிடியே தெரியாமல் சிலர் வருவாங்க. எனக்கு சினிமாவில் ஏதோ ஒரு ஆக்டரை பார்த்துட்டு என்னை ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏபிசிடியே தெரியாமல் ஒருத்தவங்க வந்து நிற்கிறாங்க உங்கள் முன்னாடி. இந்த கிளாஸ் முன்னாடி நிற்கும் போது அவங்கள நீங்கள் எப்படி ஃபைன் பண்ணுவீங்க? அவங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதாவது ஏபிசிடி அப்படின்றது வந்து எதுவுமே தெரியாது அப்படின்றதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, எல்லாரும் மனிதனுக்குள்ளேயும் வந்து ஒரு ஃபேண்டசி இருக்குது. அந்த ஃபேண்டசி நிறைவேற்றுக்கிறதுக்கு வந்து மற்ற நாடுகளில் வந்து ஸ்பேஸ் இருக்குது, இந்தியாவில் கிடையாது. ஏன்னா இந்தியாவோட கலாச்சாரம் எல்லாம் டம்ப்டு கலாச்சாரம். அது அது காவியங்கள் உருவானது தான், வரலாற்றில் உருவானது கிடையாது. இந்த காவியங்கள் உருவான இந்த டம்ப்டு கலாச்சாரம் நம்ம வந்து அது அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்கிறதுனால பார்த்தா தப்பு, பேசுனா தப்பு, குனிஞ்ச தப்பு, நின்னா தப்பு, உட்கார்ந்த தப்பு, அப்படி எல்லாத்துக்கும் தவறுகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் இருக்கிறதுனால நமக்குள்ளே இருக்கிற சுதந்திரத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமல் நம்ம அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் உள்ள ஆற்றல் இருக்குது, எல்லா மனிதனுக்குள்ளே ஒரு திறமை இருக்குது. ஆனால் இங்கே எல்லாமே தப்பாக இருக்குன்னு சொல்லப்படுறது. பட் எதுவுமே தப்பு கிடையாது. ஒருவன் தன்னுடைய சுதந்திரத்தை கண்டுபிடிச்சு போகும் பொழுது அடிமையாக இருக்கிறது எப்படி என்று கற்றுக்கிட்டவன் அந்த சுதந்திரத்தை வந்து தவறாக சுட்டி காட்டுறான் தவிர அது தவறல்ல. ஏன்னா இவன் தவறாக வாழ்ந்துட்டான். அதுதான் நம்மளோட கலாச்சாரம். இப்போது அவனுக்கு ஒரு இடம் வேணும்னு சொல்லும்போது சினிமாவில் 3 மணி நேரம் பார்க்கக்கூடிய அந்த சுதந்திரம் தனக்குள்ளே இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அவன் ஓடி வரான். அந்த 3 மணி நேரம் சினிமாவுக்கு பின்னாடி 1.5 வருஷம் உழைப்பு இருக்கிறது இவனுக்கு தெரியாத பாவம். அங்கே தான் ப்ராப்ளமே வருது. இப்போ இங்கே நான் என்ன பண்ணேன்னா, அந்த 1.5 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை 3 வருஷம் உழைச்ச உழைப்புக்கு பின்னாடி என்னென்ன இருக்குன்ற அந்த மெட்டீரியலை வந்து இங்கே நான் சொல்லி கொடுக்குறேன். அது கற்றுக்கிட்ட மட்டும்தான் நீ அந்த ஸ்க்ரீனில் வந்து நீ வெற்றிகரமாக இருக்க முடியும். இப்போ வந்து மைம் அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. மைம் விசஸ் ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாம். மைமில் வந்து
வாய்மொழியிலேருந்து எதுவும் பேசும், வாயிலேருந்து வார்த்தைகள் எதுவும் வராது, ரியாக்ஷன் மட்டும் வரும். இந்த மைம்க்கும் ஆக்டிங்க்கும் உள்ள இருக்க வேறுபாடுகள் என்ன நீங்கள் பார்க்குறீங்க? இது வந்து மைம்ன்றது வந்து ஃப்ரான்ஸில் மார்ஷல் ஒருத்தர் தான் ஆரம்பிக்கிறார். அவர் வந்து அங்கேருந்து ஃப்ரான்ஸ்வா அப்படின்ற ஒருத்தர், அந்த அந்த இன்ஸ்டியூட்லேருந்து ஒருத்தர் கிட்ட நான் வந்து 87 நான் கற்றுக்கிட்டேன். 87 கற்றுக்கிட்டு அங்கே நான் வந்து பெஸ்ட்டு மைம் ஆர்டிஸ்ட் அவார்டு கூட நான் அவர்கிட்ட வாங்கிட்டேன். ஏன்னா ஒர்க் ஷாப் நடத்துவாங்க 10 நாள், அதில் நான் பெஸ்ட்டு வந்திருக்கேன். அது மைம்ன்றது ஒரு ஸ்கில், அவ்வளோதான். அதுக்கு வந்து மைம் அப்படின்ற மைம் தியேட்டர், அதாவது வார்த்தைகள் இல்லாமல் உடல் மொழி மூலமாக ஒரு ஒரு சமூக கருத்து வெளிப்படுத்துறது, ஒருத்தனோட உணர்வுகள் வெளிப்படுத்துறது அப்படின்ற மாதிரி அது வந்து ஒரு செப்பரேட் ஒரு ஸ்கில். அது ஒரு தியேட்டர், மைம் தியேட்டர், க்ளவுன் தியேட்டர், ப்ராப்பர்ட்டி தியேட்டர், இப்படி இருக்குல்லையே. இந்த மாதிரி ஒவ்வொரு அடையாளத்தோட ஒரு உருவாகக்கூடிய ஒரு நிகழ்வுகளின் நிலை தான் அது தியேட்டரை மாறுது. மைம்ன்றது ஒரு ஸ்கில்லு தான். இந்த மைம்ன்றது வந்து ஆக்டிங்கு என்ன ஒரு ஸ்கில்லுன்னா, நீங்கள் பேசாமல் உள்ளே இருக்கிற உணர்வை உடல் மொழியாக கண்டுபிடிக்கிற ஒரு அந்த உடல் மொழி, பாடி லாங்குவேஜ் சொல்லுவாங்க இல்லையா, இதை வந்து அந்த மைம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்றை வந்து கொடுக்குது. இப்போ பரதநாட்டியம் மைம் தானே, ரியாக்ஷன் எவனோ பண்ணுறேன், இவன் வெறும் ரியாக்ஷன் தானே பண்ணுறேன். இப்போ இது வந்து மைம் அப்படின்றது வெஸ்டர்ன் ஐடியாலஜி பாடி லாங்குவேஜ் தான் அதில் இருக்குது. இந்தியன் ஐடியா பாடி லாங்குவேஜில் வந்து கதகளி இருக்குது, அது மைம் தானே. கதக்கு மைம் தானே, எவனா அது பாடுறானா? இல்லை. பரதநாட்டியம், கூச்சிப்புடி எல்லாமே மைம் தான். இது வெஸ்டர்ன் மைம். அதாவது முகத்தில் வந்து ஒரு க்ளவுன் மாதிரி முகத்தை பூசிக்கிட்டு ஏன் அங்கே வந்து ஒரு க்ளவுனிஷாக வந்து ஒயிட்டன் பூசிக்கிட்டு இது வராங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அட்ராக்ஷன். ஸ்டேஜில் நிறைய பேர் இருக்க முடியாது, ஒருத்தர் 2 பேர் தான் இருக்க முடியும். ஆனால் அத்தனை பேர் வந்து உன் பக்கம் திசை திருப்பது, நீ ஒரு க்ளவுனிக்காக உன்னோட ஒரிஜினல் மூஞ்சி காட்டக்கூடாது, வேறு மூஞ்சி காட்டணும். ரெண்டாவது அந்த ஒயிட்டு போட்டு நீங்கள் ரெட்டு போடும்போது வந்து உன் மூஞ்சில் நீங்கள் மிகையப்படுத்தும் போது வந்து அது ஒரு ஒரு க்ளவுனிஷ் ஆட்டிடியூடு, ஒரு க்ளவுனிக்காக உனக்கு தெரியுது. அப்போ ஆடியன்ஸ்க்கு ஒரு அட்ராக்ஷன் க்ரியேட் ஆகுது. அந்த அட்ராக்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு நீ ஒரு சப்ஜெக்ட் வந்து கன்வே பண்ணுற, அது செப்பரேட் தியேட்டர் தான். அது ஒன் ஆஃப் த ஆக்டிங் தான். பட் அது வந்து அது நீ ஸ்க்ரீனில் நிற்க முடியாது, நீ உனக்கு க்ளோஸ்அப்பாக வைக்க முடியாது. அது ஏன்னா ஒரு இடத்துல நிற்கக்கூடியது ஒன்றும் இல்லை. அது கேமராக்கான ஒரு தியேட்டர் கிடையாது. மைம்ன்றது கேமராக்கான தியேட்டர் கிடையாது, ஸ்டேஜுக்கான தியேட்டர். அது நீங்கள் வந்து கேமராக்கு வைக்கணும்னா நீங்கள் வைட் ரேஞ்சு வச்சு தான் அது வந்து எடுக்க முடியாது, ஒரு க்ளோஸாக நிற்க முடியாது ஒரு இடத்துல. ஒருத்தர் வந்து ஏன் கூடாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீ எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட், நீங்கள் வந்து ஒரு தனிமனிதனுக்குள்ளே இருக்கிற ரொம்ப ஆழமான ஒரு வழியை நீ சொல்லணும் அப்படின்னா பாடி லாங்குவேஜ் மிகையாக இருக்காது. ஸ்டாண்டிங்லேயோ இல்லை சிட்டிங்லேயோ நீங்கள் வந்து முகத்தை மட்டும் காமிக்கலாம். அப்போ வந்து ஒரு மிட் ரேஞ்சான ஃப்ரேம் வச்சுட்டு போயிடலாம். ஏன்னா கேப்பில் வந்து நீ மௌனமாக இருக்கும்போது க்ளோஸாக வரலாம். பட் ஆக்சுவலி இந்த மைண்ட் தியேட்டர் வந்து இட்ஸ் வைடர் ஸ்க்ரீன் தான், அது நாட் க்ளோஸ்அப் ஸ்க்ரீன். அது வேறு, சினிமா வேறு. சினிமான்றது வந்து கம்ப்ளீட்டாக சினிமா போனால் தியேட்டர் அப்படின்னு தனியாக இருக்குது. தியேட்டர்ன்றது வந்து இங்கே ட்ராமா இருக்கலாம், பட் அந்த ட்ராமா எங்கே நடக்குது? லைஃப்பில் நடக்குது. லைஃப்பில் நடக்கிற ட்ராமாவை நீங்கள் வந்து மேடைக்கு கொண்டு வரும்போது இல்லைன்னா ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரும்போது அந்த உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டியது இருக்குது. அந்த தியேட்டர் நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். க்ளவுன் தியேட்டர் வந்து அது 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 வேறு. அது வந்து சினிமாவுக்கு அவ்வளோ பொருத்தமானது இல்லை, அது மேடைக்கு பொருத்தமானது. ஒரு ஸ்கில்லாக வச்சுக்கலாம், அவ்வளோதான் இல்லையா? அது 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 அதன் மூலமாக நீ சினிமாவில் வந்து ஜெயிச்சிடும் அப்படின்னு அது கிடையாது. வாழ்க்கையை ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. வாழ்க்கையில் தான் எல்லா விதமான அம்சங்கள் நடக்குது. நிஜ வாழ்க்கையில் இருக்கிற தியேட்டர்ன்றது என்ன, அந்த ட்ராமான்றது என்ன நீ புரிஞ்சுக்கிடணும். அது வந்து மறுபடியும் நீ வெளியில் கொண்டு வரும்போது எல்லோரோட வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது. ஆனால் உன் பிரச்சனை நீ பொய்ட்டிக்காக மாற்றும்போது அவன் வாழ்க்கையும் பொய்ட்டிக்காக மாற்றிக்கிறதுக்கு அந்த ஒரு வழி கிடைக்குது. அப்போ நீ நல்லது தான் செய்கிற சமூகத்துக்கு. வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் இருக்குது, ஆனால் தீர்வு காணலை. ஆனால் அது நீ வந்து ஒரு தீர்வு காணுற மாதிரி வந்து ஒரு நிகழ்ச்சி மூலம் நீ காட்டும்போது நிஜ வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணுது. இந்த ஒரு ஆழமான ஒரு சிந்தனை உள்ள ஒரு ஐடியாலஜி தான் தியேட்டர். அந்த தியேட்டர் நாலேஜ் என்ன பண்ணுதுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ணுது. ஒரு மனிதனை வந்து உயர்வை மாற்றுது, ஒரு நம்பிக்கை கொடுக்குது இல்லையா? சமூகத்து மேலே வந்து ஒரு அக்கறை உண்டாகுது, குடும்பத்து மேலே ஒரு அக்கறை உண்டாகுது. ஒன்று நீ எப்படி மேம்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு நாலேஜ், செல்ஃப் டைரெக்ஷன் உனக்கு கிடைக்குது. உனக்கு கொடுக்கப்பட்டது வந்து எப்படி வந்து ஒரு க்ரியேட்டிவை மாற்றணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி கிடைக்குது. இவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் வந்து தியேட்டர் ட்ரைனிங்கில் மட்டும்தான் இருக்குது. ஏய் ராகேஷ், என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கேன்? ஏன் வரல?
அதான் இப்போ வந்துட்டேனே, அப்புறம் நான் உட்காரு. வெறுப்பேற்ற மதி. ஏன் நான் என்ன பண்ணேன்? நான் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? பிளான் பண்ணியிருந்தாலும் போகலான்னு சொல்லிட்டு. அதான் இப்போ வந்தேனே, அப்புறம் என்ன? நிவேதா வந்துட்டு அவ கூட போயிட்டாங்க. அவ கூட எதுக்கு நீ போன? நான் தான் இங்கே உன்னை வர சொல்லியிருக்கேன்ல. அப்போ சொன்ன டைம் வந்திருக்கணுமா இல்லையா? என்னால் வர முடியல அப்படி. ஏன்? ஏன்னா நான் உன்னை ஃப்ரெண்டாக பார்க்கல, அதனால தான் என்னால் வர முடியல. ஃப்ரெண்டாக பார்க்கலையா? ஏன் எனிமையாக பார்க்குறியா? நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ. என்னால் இவ்வளோ நாள் பொறுமையாக இருக்க முடியல. உன்னை ஃப்ரெண்டாகவும் என்னால் சுத்தமாக பார்க்க முடியல. ஆமாம், உன் மேலே தான். யாருக்கு உனக்கு இதெல்லாம் சொல்லித்தரா? யார் சொல்லி தருவாங்க? மதி, என்ன? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் மதி. உங்ககிட்ட சொல்லாமல் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த கண்ணு இருக்கு எப்பா, லவ்வரை ஃப்ரெண்டாக நினச்சி பார்க்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உனக்கு? மதி சொல்லு. அந்த மதியோட இந்த மதி தான் அழகு. யூனோ, ஐ லவ் யூ. ஐ ஆல்சோ லவ் யூ. வெளிநாட்டில் வந்து இப்போ ஆஸ்கார் அவார்டு வாங்கினவங்க எல்லாம் தியேட்டர் பேக்ரவுண்ட்லேருந்து வர்றவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் கொஞ்சம் பூராக இருக்குது. தியேட்டர்னா தெரியாது. சினிமா வல்லுநர்கள் பல பேருக்கு வந்து தியேட்டர் ஆக்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் தியேட்டர் ஹேண்டிலிங் தெரியாது அவங்களுக்கு. அதுக்கு அந்த ஆக்டருக்கு வந்து எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணணும்னு தெரியாது. தான் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுக்கிட்டு அதில் நடிக்க சொல்லுவான். அவன் அதில் உட்கார முடியாது. அவன் பெரிய டிஸ்டர்ப் ஆகிடுவான். ஏன்னா தியேட்டர் அங்கே இருக்கிறவன் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு கதாபாத்திரத்தோடைய வாழ்க்கையை வந்து அவன் உள்ளே வாங்கி அவன் அது போல் வாழ முயற்சிக்கிறான். ஆனால் டைரக்டர் வந்து அந்த நாலேஜ் இல்லாமல் தன்னை எழுதின ஒரு ஸ்கிரிப்டுக்கு இவன் செய்யணும் அப்படின்னு உருவாக்குறான். இந்த ஈகோயிஸ்டிக் கிளாஷில் என்ன ஆகுதுன்னா ஒரு விஷயத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போய் முடியறதில்லை. ஆனால் இப்போ பாம்பேயில் கூட சில தியேட்டர் டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட டைரக்டர் வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு இதுதான் உன் ஏரின்னு கொடுத்துருவான். அவன் ஹோம்ஒர்க் பண்ணி தனக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் உருவாக்கிட்டு மேடைக்கு வருவான். அவன் அந்த இடத்துல வேறு யாருமே உள்ளே நுழைய முடியாது. ஏன்னா நீ கொடுத்தது என்னவோ, என்ன எதிர்பார்க்குறியோ கண்டென்ட் வைஸாக அவன் பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவான். மேக்ஸிமம் கொடுத்துருவான். நீ கேமரா வச்சுக்கிட்டு அவன் ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதுதான். நீ சொன்னபடி அவன் கேட்க மாட்டான். அதுதான் தியேட்டர் நாலேஜ். ஆனால் இங்கே ஈகோ இருக்கிறதுனால நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படின்னு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இங்கே தியேட்டர் பற்றின முழு நாலேஜ் இன்னும் போய் ரீச் ஆகலை. தியேட்டர் பற்றின மரியாதை இருக்குது, ஹவு டு ஹேண்டில்னு வரும்போது ஒரு சிக்கல் இருக்குது. இப்போது நீங்கள் ஆடிஷன் நடத்தணும் அப்படின்னு சொன்னால் சாதாரண நாட்கள் ஒரு விதமாக ஹேண்டில் நடத்துகிற மாதிரியே தியேட்டர் ஆர்டிஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுவான். அது தப்பு. ஏன் அப்படின்னு தெரியலைங்கம்மா, நீ ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்க, அதில் ஒரு டைலாக் வச்சுருக்கேன். நீ கொடுத்துருக்கிற டைலாகு ஸ்கிரிப்டில் இருக்கிற கேரக்டர் வந்து நீ உருவாக்கணும் தானே. உனக்கு மட்டும் எல்லாமே தெரியும். புதுசாக வர்றவனுக்கு வந்து நான் இது கொடுத்து இது பண்ணுன்றேன். அது எப்படி தெரியும்? நீ எத்தனை மாதமாக அந்த கேரக்டரை ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆனால் புதுசாக வர்றவன் ட்ராவல் பண்ணுறதுக்கு நீ எங்கே ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன்? தியேட்டர் ஆர்டிஸ்ட்டில் அவன் நீ கொடுத்தா அதுக்குள்ளே வாழ்ந்து காட்டுறதை வந்து ஒரு கொள்கையாக வச்சுருக்கான்ல, அவனுக்கு நீ எங்கே டைம் கொடுத்துருக்கேன்? நீ ஒரு மாதமாக இல்லை ஒரு வருஷமாக ட்ரெயின் ஆகிட்டு அந்த ஸ்கிரிப்டை அவன் கையில் கொடுக்குறேன். அந்த மாதிரி வேணும் எதிர்பார்க்குறேன், அது பண்ண முடியல, அவனை ரிஜெக்ட் அப்படின்ற. ஆனால் நீ வந்து எவனை ஒருத்தனுக்கு பிடிச்ச மட்டும் அவன் பேக்ரவுண்ட் என்னென்ன படம் நடிச்சுக்க பார்த்தா அவனை மட்டும் அசால்ட்டு கொடுத்துட்றேன். அப்போ உனக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு ஆடிஷன் தான் நடத்துகிறேன். ஆனால் தியேட்டர் ஆக்டர் ஆக்ட் பண்ணும்போது நீங்கள் தியேட்டர் ஆக்டர் விட்டுருங்க, யாரை வந்தாலும் அவனுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். இது மாதிரி இந்த கேரக்டருக்கும் பொருத்தமாக இருக்கணும். ஃபிசிக்கலாக ஃபேஷியல் கரெக்டாக இருக்குது, சரி இவனை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அவனை வந்து டைம் கொடுக்கணும். இதுதான் என் கேரக்டரு, இந்த மாதிரி வச்சுருக்கேன், அதுக்கான ரெசம்லஸ் எங்கே அவள் தேடி கண்டுபிடிச்சி நீ உனக்குள்ளே கொண்டு வந்து உன்னை ப்ரெசென்ட் பண்ணு அப்படி. இதுதான் ஹெல்த்தியான சினிமா, குவாலிட்டியான சினிமா. அப்போது ஃபெயிலியர் இருக்கவே இருக்காது, சக்ஸஸ் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நீ பிளான் பண்ணி செய்கிற, ஃபெயிலியருக்கு இடமே இருக்காது. அவன் வேலை பண்ணிக்கிட்டே இருப்பான். சில டைரக்டர்ஸ் ரொம்ப புத்திசாலித்தனமாக இவன் தான் இதுக்கு செட் ஆடுவான், இவன் தான் இவங்க செட் ஆடுவான்ட்டு ஹீரோ ஹீரோயினும் வில்லனை புக் பண்ணிட்டாங்கன்னா அவங்களை கொண்டு வந்து தியேட்டர் ட்ரைனிங்கில் வந்து கொடுத்துட்றாங்க. சார் இவங்களை கம்ப்ளீட்டாக வந்து அவங்களுக்கு தியேட்டர் ட்ரைனிங் கொடுத்துட்டு அனுப்புங்க, நீங்கள் ஓகே சொன்னால் தான் இங்கே படம் எடுப்பட சொல்கிறாங்க. புத்திசாலிங்க. ஏன்னா ப்ரொடியூசர் காசு போடுறேன்ல, அந்த காசுக்கு மரியாதை கொடுக்கணும்.
அவன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரான்னா அவன் 1 கோடி போட்டால் 5 கோடியாவது எடுக்கணும். அப்படின்னா புத்திசாலித்தனமாக செயல்படணும். அப்போ நீயும் நல்லா இருப்பான், அவனும் நல்லா இருப்பான், அவங்களும் நல்லா இருப்பாங்க இல்லையா? அப்போது திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம் மெத்தட் ஆக்டிங்கானது இதுதான். ஒரு விஷயத்தில் நீ சக்ஸஸ் பார்க்கணுன்னா நீ சக்ஸஸ்ஃபுல்லான அப்ரோச்சில் போகணும். எம்மா ஒரு சடங்கு மாதிரி ஏதோ ஒன்று நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நடத்திட்டு இதை நம்பி பாவம் எத்தனை ஆயிரம் இளைஞர்களை வந்து அவங்க லைஃப் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தெரியுமா? இது பெரிய சாபம். எத்தனையோ படங்களை போஸ்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, எத்தனை சக்ஸஸ் ஆகுது, எத்தனை வந்து ஃபெயிலியர் ஆகுது. அந்த பணம் என்ன, அது நடித்தவங்களோட கதி என்ன, அந்த இயக்குனரோட கதி என்ன, ஏன் திட்டமிடுறது இல்லை? டைரக்டர்ஸ் வந்து முதல்ல தியேட்டர் நாலேஜை வளர்த்துக்கிட்டான்னா தமிழ் சினிமா வேர்ல்டில் நம்பர் 1 இருக்கும். ஆக்டர்ஸு கட்டாயமாக வந்து கேமரா வந்து டெக்னிக்கலாக அது ரொம்ப சவுண்டாக இருக்குது. இப்போ கேமரா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது, எவ்வளோ குவாலிஃபைடாக அங்கே வருது. வரலன்னா அதை வச்சு ஹேண்டில் பண்ண முடியுமா? மியூசிக் டைரக்டர் வந்து எவ்வளோ குவாலிஃபைடாக இருக்கிறான். அது எதுவுமே தெரியாமல் வந்து பேன்னு ஒன்று வாசிக்க முடியுமா? ரீசெண்டில் ஒரு படம் பார்த்தேன், அந்த கதை வேறு, மியூசிக் வேறு. அந்த மியூசிக் டைரக்டர் கதையை புரிஞ்சிக்கல. ஒரு வில்லேஜ் ட்ராமாவுக்கு வந்து ஒரு வெஸ்டர்ன் மியூசிக் பேக்ரவுண்ட் வைக்கிறார். என்ன அக்கிரமம் இது? ட்ராக்ஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து சொருகலாமா? தவறில்லை, குவாலிஃபைடு இல்லை. அப்போ உன்னால் அந்த படமே போச்சு. எவ்வளோ பெரிய லாஸ். அது நடித்த நடிகர்கள் எல்லாம் வந்து வீணாக போயிட்டாங்க. தப்பில்லை. அப்போ எல்லாமே டெக்னிக்கலாக எல்லாமே குவாலிஃபைடு உள்ளே போகும்போது நடிகனும் குவாலிஃபைடு உள்ளே போனால் நடிகனின் திறமையாலே அந்த படம் வந்து ஹிட் ஆகிடும். அப்படி நிறைய படங்கள் ஹிட் ஆகிருக்கு. தியேட்டர் ட்ரைனிங் வந்து மஸ்ட். இதுக்கு முன்னாடி நீ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போகலாம். இன்னும் பெண்களுக்கு வந்து ரொம்ப அவலம் இருக்குது. அவங்க ஸ்டுடியோ போய் ஃபோட்டோ ஸ்டுடியோ எடுக்கணுன்றான், விதவிதமாக எடுக்கிறான். அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு காமிச்ச உடனே ஒரு படத்தில் ஹீரோயினை நடிக்க முடியுமாயா? ஒரு கதையை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அவகிட்ட இருக்குன்னு தான் நீ சோதிக்கணும். மூஞ்சி பார்த்து எப்படி நீ தீர்மானிப்பா அவள் ஹீரோயினை தான் வேணும் இல்லை வேறு ஏதோ கேரக்டர் வேணும்னு சொல்லிட்டு? என்ன மடத்தனமான ஒரு ஐடியாலஜி. ஃபோட்டோ பார்த்து ஒருத்தர் தீர்மானிக்கிறது, உடலை பார்த்து தீர்மானிக்கிறது, திறமையை பார்த்து எப்போ தீர்மானிப்பேன்? இருக்குல்ல. ஸோ இது ரொம்ப ராங்கான அப்ரோச் இருக்குது. அது காலப்போக்கில் அது மாறும் நினைக்கிறேன். இந்த கோர்ஸில் நீ யாருன்னு ஒன்று நீ செல்ஃப் டைரெக்ஷனுக்கான ஒரு நாலேஜ் உனக்குள்ளே வர்ற வரைக்கும் எந்த ஆடிஷன் அட்டென்ட் பண்ணாதன்னு சொல்லுவேன். ஏன்னா உன் அப்பியரன்ஸ் மூலமாக வாங்க அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் க்யூவில் தான் நிற்க வைப்பான். ஜூனியர் கும்பலில் ஒருத்தனை தான் நிற்க வைப்பான். அப்புறம் வந்து நீங்கள் முழுசாகிறதுனால கொடுத்த டயலாக் உன்னால் காப்பாற்றிக்க முடியாது. இந்த ஆர்வக்கோளாறுகள் நிறைய பேர் இருக்கனால வந்து அது அந்த டெடிகேஷன் உங்களுக்கு எல்லாம் போகுது. சினிமான்னு முடிவு பண்ணால் நீ ரொம்ப ஹானஸ்ட்டாக முடிவு பண்ணும். இதில் தான் நான் சோறு திங்கணும் நீ முடிவு பண்ணிட்டேன்னா உன் ஜேர்னி வேறு லெவல். நீ வந்து நான் அழகு என்னால் அது முடியும் அது பண்ணுவேன் அப்படின்ட்டு ஆர்வக்கோளாறில் சில ஃபேண்டசி ஹீரோஸ் படங்களை பார்த்துட்டு நீ கிளம்பி வந்துட்டான்னா பிச்சை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். தப்பு. சினிமான்றது அப்படி கிடையாது. உன் ட்ரீம் நிறைவேற்றுறது சினிமா இல்லை. உன் ட்ரீமை என்னன்ட்டு நீ ப்ரூவ் பண்ணிவிட்டு அது உலகத்துக்கு தெரியணும்னு நினைக்கிறது தான் சினிமா. கரெக்ட். நீ யாருன்னு கண்டுபிடிக்கணும், அது உலகத்துக்கு தெரியும்னு நினைக்கணும். நீ எதுவுமே கண்டுபிடிக்காமல் நான் உலகத்துக்கு தெரியும்னு நினச்சி என்னன்னு அந்த கேமரா என்னன்னு உனக்கு காட்டும். கேவலமே இல்லை அது. கமான், அந்த ஃப்ரெண்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த உலகத்தில் அந்த மாதிரி ஃப்ரெண்டை நீங்கள் பார்க்கவே முடியாது. அவன் தான் உங்களுக்கு எல்லாமே, அவள் தான் உங்களுக்கு எல்லாமே. யூ லாஸ்ட். இப்போ அந்த டைமண்ட் வச்சு என்ன பண்ண போறீங்க? இப்போ சடனாக அவன் முன்னாடி வந்து நிற்கிறான். முன்னாடி வந்து நிற்கிறான். ஒரு மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு போகணும். அந்த பயம் தெரியணும். மன்னிப்பு கேட்கணும், மனநிலைக்கு போகணும், ஒரு பயம் தெரியணும். ஆனால் குற்ற உணர்ச்சி இருக்குது. இதனால என் ஃப்ரெண்டு எல்லாம் போயிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன். பட் அவன் கிடச்சிட்டான். தேங்க் காட். இப்போது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறீங்க, நட்புக்கு இலக்கணமாக. நான் தான் பண்ணேன்னு சொல்கிறான்ல, புரிஞ்சுக்க மச்சான். ரொம்ப பொய்டிக்காக இருக்கணும். இப்போ தானே எனக்கு உயிரே வந்துச்சு. செம்ம ஹாப்பியாக இருக்கேன். நட்போட ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டு இனிமே என்னை விட்டு எங்கே போகாதடி ப்ளீஸ். நீ நானும் ஒன்றா இருந்த நேரத்தில் தானே இந்த உலகத்தையே நான் அதிகமாக புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என்னை விட்டு நீ போகலாம்.
உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன். எனக்கு தெரியும், நீ புரிஞ்சுக்க. உன்னை நம்பாததுக்கு நீ மன்னிச்சிடலாம். ஜோசியா, நீ ஒருத்தன் இருக்கிறனால தான் நான் உலகத்தில் எல்லாத்தையும் துணிச்சு பண்ணிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில் எப்போவுமே நல்லது, சந்தோஷம், துக்கம் எல்லாத்துக்குமே நான் கூட இருப்பேன். இப்போ வந்து சிலர் வந்து சினிமாவில் வந்து ஒரு சீனை கொடுத்துட்டு இந்த டைலாக் படிங்க அப்படின்னு சொல்லும்போது அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த வசனத்தையும் அந்த சீனையோ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு சிலர் படிக்கிறவங்க இருக்காங்க. சிலர் வந்து ப்ராம்ப்ட் சொல்லி பேக்ரவுண்ட் வந்து வாய்ஸை சொல்லி அந்த வசனத்தை கேட்டு ஸ்ட்ரைட்டாக நடிக்கிறவங்களும் இருக்காங்க. இதோட நிலைப்பாடு எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ரெண்டுத்துக்கான நிலைப்பாடு இந்த ரெண்டுமே ரொம்ப ஓல்டு சிஸ்டம். கிட்டத்தட்ட வந்து ஒரு சுதந்திரம் வருவதற்கு முன்னாடியே இருந்த நாடகங்கள் இருக்குல்ல, அந்த சிஸ்டம் ரொம்ப ஓல்டு. அதாவது வளர்ச்சி அடையாத நேரங்களில் ஒருவனுக்கு மேக்கப் போட்டு பாட்டு கூட பின்பாட்டு ஒருத்தன் பாடிட்டே அவன் ஆக்ட் பண்ணிகிட்டு இருப்பான். ஒருத்தர் புக்கு வச்சுட்டு ஸ்க்ரீன் பின்னாடி அவன் மனப்பாடம் அவன் சொல்லிகிட்டு இருப்பான், இவன் வந்து ஆக்ட் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ என்னென்னா நாடகத்தை வளர்க்கக்கூடிய நேரங்களில், சினிமா வளர்க்கக்கூடிய நேரங்களில் பின்னாடி இருந்து ஒருத்தன் ப்ராம்ப்ட் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் நடிக்கிறான், அவன் கேரக்டருக்கு நேரம் இல்லை, வேஷம் போட வேண்டியது இருக்குது, ஆனால் ஸ்கிரிப்ட் வேறு ஒருத்தன் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், அவன் அந்த ஸ்பாட்டில் வந்து எழுதி கொடுத்துக்கிட்டே இருப்பான், பண்ணிகிட்டு இருப்பான். நாடகங்களை வளர்ச்சி அடையாத நேரங்களில் வளர்ச்சி அடையக்கூடியதுக்காக பல பேர் வந்து கஷ்டப்பட்டு இப்படியெல்லாம் நாடகத்தை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அந்த பாணி சினிமாவில் கொஞ்ச நாள் வந்தது, இப்போ மாறி போச்சு. இப்போது வாழ்க்கையின் யதார்த்தத்தை கொண்டு வராங்க. அப்போ வந்து ட்ராமான்னு என்ன, மிகைப்படுத்துறது தானே. இப்போ ஒன்றும் இல்லை, யாராவது உங்களோட வந்து அவ்வாறு எவ்வளோ ட்ராமா பண்ணுறவன் நடிக்கிறாயா அப்படின்னு, ஏன் ஒரு உண்மையை ஒரு பொய்யை உண்மையாகிறதுக்காக செய்கிற முயற்சி, ஒரு பொய்யை உண்மையாகிறதுக்காக செய்கிற முயற்சி, அதுதான் ட்ராமா. அந்த ட்ராமா வந்து மிக பண்ணதுனால அப்போ வந்து ஸ்கிரிப்ட் வந்து வேறு எவனோ ஒருத்தங்க அதை வந்து ப்ராம்ப்டிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது எல்லா சினிமாவில் வந்து ட்ராமா தூக்கி போட்டு ரியாலிட்டி கொண்டு வராங்க. ரியாலிட்டி கொண்டு வரும்போது நீ அந்த ரியாலிட்டிக்குள்ளே நீ தள்ளப்படணும், கதாபாத்திரம் நீ வாடணும். அதுக்கு நேரம் கொடுக்குறாங்க டைரக்டர்ஸ். உனக்கு இதுதான் நீ கேரக்டரு, இதுதான் ஷூட்டிங், இதுதான் நீ ரெடி பண்ணிக்கோ, இதுதான் ஸ்கிரிப்ட் படித்து ரெடி பண்ணிக்கணும்னு சொல்கிறான். அப்போ அவன் ஹோம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஹோம் எப்படி பண்ணுவான்? அவன் தியேட்டர் ட்ரைனிங் பேக்ரவுண்ட் இல்லையே, மனப்பாடம் பண்ணிக்கிட்டவங்க வந்து என்ன பண்ண போகிறான்? நடிக்கணுமே. அப்போ இதுக்கு ஒரு மெத்தடு ஒன்று இருக்குது. அந்த மெத்தடு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மறுபடியும் அவன் தியேட்டர் ட்ரைனிங் எடுத்துக்கணும். இருந்தால் இன்றைய சினிமாவுக்கு இன்றைய சூழலுக்கு அவன் பொருந்துவான். பழைய ப்ராம்ப்டிங்கெல்லாம் இப்போ சில சீரியலில் வந்து ஓட்டணுமாமா, ஒரு நாளைக்கு 4 எபிசோடு பண்ணால் அந்த டைரக்டர்ஸ்க்கு வந்து சம்பளம் வருது, ஒரு எபிசோடுக்கு இவ்வளோ அப்படின்ட்டு. அதனால் அவன் என்ன பண்ணாங்கன்னா ஆர்டிஸ்ட் போட்டு புளிஞ்சு எடுத்துகிட்டு காலையும் சாயத்துக்குள்ளே 5-6 எபிசோடு எடுத்துடுறாங்க. அதுக்கு அது ஆக்டர்கிட்ட அந்த ஸ்கிரிப்ட் நிற்கிறது கஷ்டம். அதுக்காக ஒருத்தனை ப்ராம்ப்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தனை அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இவன் லல்லன்னு சொல்லியிருப்பான், அல்லன்னு சொல்லிட்டு இருப்பான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இந்த ஒரு 10 நிமிஷம் வந்து இவன் ப்ராம்ப்டிங் பண்ணாங்கன்னா 2 எபிசோடுக்கானதை வந்து அவன் இழுத்துட்டு அந்த இடையில 2 க்ளோஸ்அப்ஸ் எடுத்துக்கிட்டு சிங்கிள் டைலாக் சொல்லி வச்சு முடிச்சிடுறான். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வீட்டில் வந்து வேலை வெட்டி இல்லை, வீட்லேயே வந்து பொழுதுபோக்கு என்னன்னு தெரியாமல் இருக்கிற மக்களுக்காக அது ஒன்று க்ரியேட் ஆகுது. ஏன்னா குடும்பத்தை எப்படி பிரிக்கிறது, இல்லை எப்படி வந்து சேர்க்கறது, இல்லை ஒருத்தர் எப்படி பழி வாங்கிறது இருக்கு இல்லையா? இது தவிர நல்ல கருத்து எங்கேயாவது இருக்காது. ஏன்னா இது அது வீட்டில் இருக்கிற பெண்களோட ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக அது ஒரு மெத்தட் இருக்குது. பட் அது சினிமா இல்லை, அது ஏதோ ஒரு சின்ன திரையுடைய ஒரு போக்கினை, அது செப்பரேட். சினிமாக்குள்ளே அது சேர்க்கவே முடியாது. சினிமா வேறு, சினிமான்றது மிகப்பெரிய பொறுப்புள்ள ஒரு ஏரியா. நீங்கள் மிகப்பெரிய புரட்சிகள் நடந்தது வந்து சினிமா மூலமாக. நீங்கள் ஆர்டினரி எடுக்கவே கூடாது. சினிமா அதுக்குள்ளே நடிக்க போகிறவங்கெல்லாம் வந்து ஆர்டினரியாக சிந்திக்கவே கூடாது. அவன் ஒரு லெஜண்டரியாக தான் போகணும், அறிவை வளர்த்துக்கிட்டு போகணும், முட்டால போகவே கூடாது. இன்னொரு விஷயம், இது ரொம்ப நாளாக கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. இப்போ நம்ம நான் பெண்ணோட நான் ஒரு தனி அறையில் வந்து அவள் கூட நான் ஒரு காம வச்சுக்கிறேன், அவகிட்ட நான் ஒரு முத்தம் செய்கிறேன் அப்படின்னா அந்த விஷயத்தை அங்கே நான் ஈஸியாக செஞ்சுருவேன். இது ஒரு 10 பேர் முன்னாடியோ, ஒரு சினிமா முன்னாடியோ, இல்லை ஒரு நாடகத்துக்கு முன்னாடியோ அவ்வளோ பேர் இருக்கும்போது பண்ணும்போது அந்த ஆக்டருக்கு வந்து ஒரு அந்த ஷைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை எப்படி மேற்கொள்கிறாங்க, இல்லை அது எப்படி நீங்கள் அவங்களுக்கு ப்ரீச் பண்ணி? யாருக்கு? முத்தம் கொடுக்குறவனுக்கும் வாங்குறவங்க, முத்தம் கொடுக்குறவங்களுக்கும் சரி, வாங்குறவங்களுக்கும் சரி. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, நீ வந்து மேடைக்கு போகும்போது நீ கதாபாத்திரம் இருந்தால் முத்தம் வந்து ஒன்று தடுக்க போகிறது கிடையாது.
நீ கதாபாத்திர சாக்கு வச்சுக்கிட்டு உன்னுடைய பசி தீர்த்துக்கு நினைக்கும் போது தான் உனக்கு பிரச்சனை வருது. அங்கே கதாபாத்திரம் கதாபாத்திரம் ஒன்று இருக்குது, கதாநாயகன் ஒன்று இருக்குது. நீ முத்தம் கொடுக்கறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ எந்த பொண்ணுமே கொடுக்குற முத்தத்தில் இருக்கிற அந்த ஸ்பரிசத்தோடைய அந்த உஷ்ணத்தை இது தவறானதா இது சரியானதான்னு அவளால் கண்டுபிடிக்க முடியும். பெண்ணெல்லாம் சும்மா இல்லை, தொடுதலையே கண்டுபிடிச்சிடுவான். அந்த கதாபாத்திரம் மொத்தம் இருந்தால் அவள் அக்செப்ட் பண்ணுவான். நீ ஒரு நடிகனோட மொத்தம் இருந்துச்சுன்னா அவள் அக்செப்ட் பண்ண மாட்டான். ராங் ஹேண்ட்லிங் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவான். ஏன்னா கதாபாத்திரத்தோட டிமாண்ட் வேறு, நடிகனோட டிமாண்ட் வேறு. நடிகனோட டிமாண்டு 4 பேர் முன்னாடி செய்ய முடியாது. கதாபாத்திர டிமாண்டு 4 கோடி மக்கள் முன்னாடி செய்ய முடியும். இதுதான் வித்தியாசம். முதல்ல இது புரிஞ்சுக்கலாம். ஏன் நீ பார்த்துக்கிட்டு இருக்க? ஏய், அப்படி மூச்சு விடாத, ஒரு மாதிரி ஆகுது. இங்கே எவ்வளோ பேர் இருக்கு? கிஸ் பண்ணலாமா? இன்னொரு விஷயம், மோனோ ஆக்டிங் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதாவது ஒரு கேரக்டர் இப்போ என்கிட்ட ஒரு 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 பிச்சைக்காரன் கேரக்டர் கொடுக்குறாங்க, அந்த கேரக்டர் நீ உள்வாங்கிட்டு நான் அது பண்ணணுன்றது ஒரு வகையாக இருக்குது. ஆனால் அதே ஒரு கேரக்டருக்குள்ளே ஒரு 4-5 பேர் மாதிரி பண்ணணும், ஒரு 5-6 பிச்சைக்காரன் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த வேரியேஷன் கொடுங்களாங்க. இப்போ ஒரு பெண் மாதிரியோ பண்ணணும், ஒரு பையன் மாதிரி பண்ணணும், இல்லை ஒரு திருநங்கை மாதிரி பண்ணணும் போது வேரியேஷன் கொடுக்குறாங்களே, அது எப்படி பார்க்குறீங்க? இந்த மோனோ ஆக்டிங் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்களே, அது எப்படி? இதுவும் பழமையான மெத்தடு தான் ஐயா. அது ஒரு கதை தீர்மானிக்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா, நான் ஆந்திர மாநிலத்தை சார்ந்தவன். நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரே ஒரு ஆள் ஒரு தம்புரை மாதிரி ஒன்று வச்சுட்டு இருப்பார். அது வச்சுக்கிட்டு ஒரு கையில் ஒரு சலங்கை இப்படி வச்சுக்கிட்டு ஒரு கட்சி தந்தோம் வச்சுக்கிட்டு பக்கத்தில் 2 பேர் இந்த கோவா இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று இருக்குது, இப்படி மூடி தட்டுற மாதிரி ஒன்று இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருப்பாங்க. அவங்க பின்பாட்டு பாடுவாங்க. ராத்திரி 10 மணி ஆரம்பிச்சோன்னா விடிய ஒரு சிங்கிள் மேன் எல்லா கேரக்டர் பண்ணுவான். அது மாதிரி இது வரைக்கும் எவனையும் பண்ணது கிடையாது இன்றைய வரைக்கும். மகாபாரதம் எடுத்துக்கிட்டான்னா அவன் எங்கே இந்த ரோகிணி நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, இந்த நட்சத்திரங்களில் ரோகிணி ரொம்ப முக்கியமான நட்சத்திரம்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு ஒரு கதை கொடுத்துட்டு அம்மா அப்பா பாட்டி அந்த கஷ்டங்கள் எல்லாம் கொடுத்துட்டு மிகப்பெரிய அதாவது இந்த பிளானெட்டில் நடக்கக்கூடிய அந்த ட்ராவல் இருக்கு இல்லையா, இந்த ட்ராவலை மையப்படுத்திட்டு படிப்பறிவு இல்லாதவன் சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி அது கொண்டு ரொம்ப அற்புதமாக அதில் இருக்கிற சோகம் அவன் அழுதுருவான். அப்படி திடீர்னு பார்த்தா அப்பா கேரக்டர் கோவப்படும். அவன் மாதிரி இது வரைக்கும் நான் எங்கேயோ மௌனம் பார்த்துருக்கேன், அவனை மாதிரி இது வரைக்கும் யாருமே பண்ணல. இது பழமையான ஒரு மெத்தடு. இதை மிகப்பெரிய ஸ்கில்லு. அதோட அப்படியே தேஞ்சு போய் சில கல்லூரிகளில் ஸ்கூலில் இந்த பக்கம் திரும்பி இப்படி பண்ணுவானா, மறுபடியும் இந்த பக்கம் திரும்பி இப்படி பண்ணுவானா, அப்படி இந்த பக்கம் இப்படி பண்ணுவானா, ஒரு மேஜிக்கில் ஏதோ அது சின்ன பசங்க அப்படியே கைதா சூப்பரானு சொல்லுவாங்க. தட் இஸ் நாட் அந்த மோனோ ஆக்டிங்கோடைய ஐடியாலஜி. ஹவு த ஸ்டோரி இஸ் டிமாண்டிங் ஃபார் யூ. அந்த ஸ்டோரியில் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் எங்களுடைய நடிகர்களுக்கு நாங்கள் ஒரு சிறுகதை கொடுக்குறோம். சிறுகதையில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. அந்த கேரக்டர்ஸ் ஒரே ஆள் தான் நடித்து காமிக்கிறாங்க. அம்மா எப்படி பண்ணுறாங்க, பாட்டி எப்படி பண்ணுறாங்க, நடித்து காமிக்கிறாங்க. அது கதையில் இருக்குது. இந்த அன்னியன் படமாக அது மல்டி பர்சனாலிட்டி அப்படின்னுவா அப்படின்னு ஏதோ பண்ணாங்களே, அது ரொம்ப ஜோக்கராக இருந்தது. அது தெரியல. ஐ மீன் நான் தேட்டாட்டில் இதெல்லாம் நாங்கள் எப்போ தூக்கி போட்டதுனால அது எங்களுக்கு அது புதுசாக தெரியல. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் மக்களுக்கு அது பெருசாக பட்டுடுச்சு. அதே மக்கள் அப்போ பார்த்தவங்க இப்போ பார்த்தாங்கன்னா சிரிப்பாங்க, ஏய் என்னையா இது அப்படின்ட்டு. ஸோ இது நாங்கள் எப்போ பார்த்தேன், நான் சின்ன வயசில் பார்த்தாச்சு. ஒரு சிங்கிள் மேன் முழு இரவு உட்கார வைக்கிறான்,
மொத்த உலகத்தையும் கொண்டு வந்து நிற்கிறான். அந்த டேலண்ட் யாருக்கிட்ட இருக்குது இப்போல்லாம் காமெடி தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்று முந்தா நாள் கூட எங்கள் ஆக்டர் வந்து சார் 2 கேரக்டர் இருக்குது, அப்பா பிள்ளை, நான் இப்படி அப்பா பண்ணுவேன், அப்புறம் பிள்ளையா பண்ணுவேன். அது ஸ்கூல் ட்ராமா, அது தாண்டி வந்தாச்சு. மூளையை வேறு விதமாக ட்ரெயின் பண்ணேன். நான் கூட அப்பாவும் பிள்ளைன்ற ஒரு நாடகத்தை வந்து 7 கேரக்டர் இருக்குது, சிங்கிள் மேனே பண்ணியிருக்கேன். 1.5 மணி நேரம் பண்ணியிருக்கேன் அலையன்ஸ் ஃப்ரான்சைஸில். ஸ்கிரிப்டை டிமாண்ட் பண்ணுதுன்னா அதுக்கு தனி ஒரு பயிற்சி இருக்குது. இந்த பயிற்சி மூலமாக நீங்கள் வந்து அந்த விஷயத்தை பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் ஜோக்கர் மாதிரி இந்த அனியன் படம் மாதிரி பண்ணக்கூடாது. அது ரொம்ப காமெடி சரி, முடிஞ்சு போன பற்றி பேசக்கூடாது. அதுக்காக விக்ரம் டேலண்டடான இல்லைன்னு சொல்ல, இஸ் எ கிரேட் பர்சன் இல்லையா, அது இல்லை. பட் அந்த வே ஆஃப் நெரேஷன் இருக்கு இல்லையா, ரொம்ப சீப்பு. அதெல்லாம் நாங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. தேட்டர்னே சும்மா இல்லை. தேட்டர் டைம் இருக்கிறவனுக்கு இதெல்லாம் வந்து ஜுஜுபி மாதிரி தெரியும். சாதாரண ஆளுக்கு தான் ரொம்ப பெருசாக தெரியும். பாலா சார் கொடுக்குற ட்ரைனிங் எல்லாம் ரொம்ப பெருசாக பேசுவாங்க. நாங்கள் எல்லாம் இதெல்லாம் அனுபவித்து தூக்கி போட்டாச்சு. ஏன்னா நடிப்பே தெரியாதவன் போனால் பாலா சார்கிட்ட செருப்படி வாங்கணும். நடிப்பு கற்றுக்கிட்டு போ, வேலை சுமூகமாக போகும். அது நீ ஓவராக பில்டப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இல்லை தமிழ் சினிமாவில் இதுக்கப்புறம் வந்து இருக்க ஆக்டர்ஸோ இல்லை டைரக்டர்ஸோ இல்லை படக்குழுவோ வந்து இந்த விஷயம் பண்ணிவிட்டு ஒரு படத்தை எடுக்கலாம் அப்படின்னா என்ன முதல்ல நீங்கள் ஒரு அட்வைஸ் பண்ணுவீங்க? சினிமாவை முதல்ல புரிஞ்சுக்கிடணும். வாட் இஸ் சினிமா? அது வட்டி வியாபாரம் இடம் கிடையாது. சினிமான்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லேண்ட். அது யார் வேணும், காசு இருக்கிறவங்கெல்லாம் சினிமா எடுக்க முடியாது, அழகு இருக்கிறவங்கெல்லாம் ஹீரோ ஆக முடியாதுங்க. அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குது, ஒரு நாலேஜ் இருக்குது. நீங்கள் இப்போ பி.சி. ஸ்ரீராம் சார் இருக்கார், மணிரத்னம் சார் இருக்கார், அவங்க படிக்கிற புக்ஸ் பாருங்கள். இப்போ ரஜினி சார் இன்றைய வரைக்கும் வந்து அவர் புக்ஸ் படிச்சுக்கிட்டே இருக்கார். கமல் சார் புக்ஸ் படிச்சுட்டே இருக்கார். அவங்க எல்லாம் படிக்கணும் அவசியம் கிடையாதுல்ல, எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்கல்ல. ஏன் படிக்கிறாங்க அப்படின்னா சினிமான்றது வந்து ஒரு நாலேஜ். இந்த இடத்துல ப்ரொடியூசரும் தெரிஞ்சுக்கிடணும், டைரக்டரும் தெரிஞ்சுக்கிடணும், ஆர்ட் டைரக்டரும் தெரிஞ்சுக்கிடணும், கேமராமேனும் தெரிஞ்சுக்கிடணும், மேக்கப் மேனும் தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு டெக்னிக்கல் இந்த சைடு கிராஃப்டில் நிறைய பேர் இருக்குல்ல, இவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஏதோ கஷ்டப்பட்டு உள்ளே போயிட்டு அவங்க இவங்க வேலை வாங்கிட்டு அப்புறம் யூனியன் கார்டு வாங்கிட்டு ஒரு உள்ளே போயிடுறாங்க. இது பெரிய ஆபத்து. நீ திறமைசாலிகள் உள்ள வெய், நஷ்டம் என்ன? இன்னும் வருகின்ற சினிமா எல்லாமே வந்து டேலண்ட்ஸுக்கு தானே ஒரு ஸ்பேஸ் உருவாயிருக்கு. அப்போது இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போது டைரக்டர், ப்ரொடியூசர், டைரக்டர்ஸ் எல்லாருமே நல்ல புக்ஸ் படிக்கிறாங்க. இப்போது ஒருத்தர் பார்த்த மேக்கப் என்னன்னு சொன்னாங்க. அவர் வந்து நிறைய எழுத்தாளர் பேர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் எழுத்தாளர் தான் வரணும்னு சொன்னேன், சர்வேலுக்காக மேக்கப் ஆகிட்டேன். பட் அது ஒரு சினிமா தானே, சினிமாக்குள்ளே நான் இருக்கேன், என் மேக்கப்பில் நான் கேரக்டர்ஸ் எதுக்க முடியும் அப்படின்றாரு. எவ்வளோ பெரிய நாலேஜ். இந்த அறிவு தான் சினிமா. பிற்காலத்தில் வந்து எல்லாரும் இந்த அறிவோடு உள்ளே போனால் வெற்றி நிச்சயம். நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இந்த அதிக பட்ஜெட் போட்டு இந்த மாதிரி ரொம்ப வெரி குப்பையாக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து ஒழிஞ்சிட்டு தரமான ஒரு சினிமா தயாரிப்புகள் உருவாகுன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒன் இண்டியா தமிழ் யூடியூப் சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.